கொலுசு வேணுமா எல்லாம் குழந்தைங்க போட்டு ஆசையா இருக்குது விளையாடினார். இது கூட கேட்டார். சரி நம்மள அடுத்தவங்க வீட்டுல இருந்து வாங்கி எடுத்துனால நம்ம குழந்தைக்கு போட முடியும், நம்மள சொந்தமா கொஞ்சம் வாங்கி வச்சு கொடுக்கலான்னு சொல்லி வாங்கி வச்சு அவரம்மா 5000 ரூபாய் ஆயிடுச்சு அந்த கொலுசு. 15000 ரூபாய். அப்புறமா அது கொஞ்சம் குடுத்தி 800 ரூபாய் கையில கொடுத்தானே அந்த கொலுசு கொடுத்தேன். அவ சந்தோஷமா ஆயிட்டான். பாருங்க, எங்கேயோ இருந்த அது அந்த இவங்க போவாங்க, அந்த குப்பமேட்டுக்குலாம் போவாங்க. அங்கே இந்த சின்ன சின்னதாக சதுரி இருக்கும்ல, வெள்ளி பொருட்கள் ஏதாவது, இந்த கொலுசில் இருந்த மணிலாம் இருக்குல்ல, அந்த மணிலாம் கொட்டிடும். அதெல்லாம் வந்து இந்த குப்பையில் வரும்போது அதை அவங்க அவ்வளோ பெரிய குப்பமேட்டில் பொருட்கள்லாம் எடுத்து அதில் அந்த சின்ன சின்ன அந்த வெள்ளி மணி இந்த முத்து அதெல்லாம் சிக்கும் போது அதை சேர்த்து வச்சு இத்தனை வருஷமாக சேர்த்து வச்சு அதில் வந்து ஒரு கொலுசு வாங்கியிருக்கிறாங்க. சேர்த்து வச்சேன் ஒரு கைப்பு. ரேட்டு 300 ரூபாய். வெள்ளி ரேட்டு 300 ரூபாய் ஆக்கிட்டான். நம்ம ஏகப்பட்டவங்க நகை வாங்குறதுக்கு காலம் கிடையாது. ஆமா, நகை வந்து 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அது சவரன். அந்த நகையோட தெரியுமா, அந்த கம்ப அந்த இது இருக்குது திருவண்ணாமலை, அது கூட நம்ம போக முடியாது. அந்த மாதிரி நிலைமையில நம்ம உட்காந்துருக்கோம். வாங்கலாம் இப்போ இவ்வளவு நாள் சேர்த்து வச்சு கொலுசே வாங்கிருக்கல. ஒரு ஆள் கஷ்டப்படும், வெள்ளிதான் வாங்க முடியும். அதான் வெள்ளில இருந்து படிப்படியா தானே போக முடியும். கம்மி ரேட்ல இருந்த அப்ப வாங்கி இருந்தா கூட முன்னால அவ காதுல போட்டிருக்குங்க. அவ பெருமை வாங்கி பெரிய சின்னது அவ பாட்டி வாங்கி 3000 ரூபாய் சின்னது ஜென்ஸ் போடுறது. காது குத்தி இருக்குது குழந்தை, சும்மா வெறும் காதெல்லாம் போட